students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 6 trigonometry lessonல உள்ள exercise 6.4ல உள்ள 5th sum பார்க்கலாம். 5th sum பாருங்க. The angle of elevation and depression of the top and bottom of a lamp post from the top of a 66 meter high apartment are 60 degree and 30 degree respectively. Find first subdivision the height of the lamp post. Second subdivision, the difference between height of the lamp post and the apartment. Third subdivision, the distance between the lamp post and the apartment. Root 3 equal to 1.732 கொடுத்திருக்காங்க. So இது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு ஒரு lamp postம் ஒரு apartmentம் இருக்கு. ஓகேவா? So இது வந்து ஒரு lamp postன்னு வெச்சுக்கோங்க. இதுல வந்து நமக்கு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. சோ அந்த ரெண்டையும் இது வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா அந்த அபார்ட்மெண்டோட ஹைட் வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவா? 66 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இத வந்து இதுக்கு கூடால அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. சோ நான் லேம்ப் போஸ்டர் கூட வந்து அப்படியே நீட் விட்டுக்கிறேன். அப்போ இதுவும் ஹைட் என்னவா தான் இருக்கும்? 66 மீட்டரா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இனி நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? angle of elevation and depression of the top and bottom of a lamp post. செக்மெண்டோட டாப்ல இருந்து இந்த lamp போஸ்டோட டாப் அண்ட் பாட்டம் 60 டிகிரி அண்ட் 30 டிகிரியில வந்து வரதுதான். சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டாப்புக்கு வந்து 60 டிகிரியும், இது வந்து 60 டிகிரியும், அண்ட் பாட்டமுக்கு வந்து இவ்வளவு 30 டிகிரியும். ஓகேவா? சோ இது வந்து 30 டிகிரியும் நம்ம வரைஞ்சிட்டோம். சோ இப்போ நம்ம இதுக்கு நேம் கொடுத்துக்கலாமா? நான் இதை ஏன்னு கொடுத்துக்கிறேன், இது பி, இது சி, இது டின்னு கொடுத்துக்கிறேன், இதை வந்து ஈன்னு கொடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட். ஓகேவா? சோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் நமக்கு எடுக்கும்போது இது தேவை. சோ அதனால இதுவும் நமக்கு வேணும் இல்லையா? சோ இது நமக்கு தெரியாது, ரெண்டு டிஸ்டன்ஸ், அதாவது லேம்ப் போஸ்ட்டுக்கும் அபார்ட்மெண்ட்டுக்கும் லேம்ப் போஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. சோ அதனால நான் அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறமா இது எக்ஸ்னா கண்டிப்பா இதுவும் நமக்கு எக்ஸ் தான் இல்லையா? சோ இதே டிஸ்டன்ஸ் தான் இதுவும். ஓகேவா? சோ அதனால இதுவும் எக்ஸ் தான். இப்போ நமக்கு இது இவ்வளவும் 66 தெரியும், அதே போல இதுவும் 66 தெரியும். ஆனா இந்த மெஷர் தெரியாது நமக்கு. லேம்ப் போஸ்டோட மொத்த ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது நமக்கு தெரியாது. சோ அதனால நான் இதை வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அப்போ லெட் நம்ம எதெல்லாம் எடுத்துக்கிறோம்? லெட் ஏசி ஈக்குவல் டு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அண்ட் BE equal to நான் y ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் tan 60 டிகிரியை எடுக்க போறேன். ஓகேவா? சோ இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறேன், அதாவது BED எடுக்கலாமா? சோ BED எடுத்தீங்கன்னா அதுல tan 60 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும்? 60 டிகிரி இதுக்கு ஆப்போசிட் சைடு இதுதான், அட்ஜஸ்ட் சைடு இது வரும், y பை எக்ஸ்ன்னு வரும் இல்லையா? சோ y டிவைடட் பை எக்ஸ். சோ இப்போ tan 60 டிகிரிக்கு வேல்யூ தெரியும், √3 ஈக்குவல் டு y டிவைடட் பை எக்ஸ். சோ இப்போ இதுல இருந்து நமக்கு x ஈக்குவல் டு என்ன வந்துரும்? சோ இப்போ நான் x இங்க கொண்டு போறேன், √3 இங்க வந்துச்சுன்னா y டிவைடட் பை √3. இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். இனி அடுத்தது பாருங்க, tan 30 டிகிரி வந்து நமக்கு இப்படி இருக்கு. சோ இதை இப்படியும் எடுக்கலாம், அல்லது பாருங்க இது வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் தானே, இந்த மாதிரி ரெண்டு parallel லைன்ஸ், அதுல வந்து இது வந்து டிரான்ஸ்வர்ஷல்னா இது 30 டிகிரினா கண்டிப்பா இதுவும் நமக்கு 30 டிகிரி தான். சோ அப்போ நான் இன் ட்ரையாங்கிள் ACD எடுத்தேன், இந்த ட்ரையாங்கிள் தான் நான் எடுத்துக்கிறேன். அப்போ tan 30 டிகிரி என்ன வரும்? tan 30 டிகிரி ஈக்குவல் டு 66 டிவைடட் பை எக்ஸ் வருமா? சோ tan 30 டிகிரிக்கு வேல்யூ என்னது நமக்கு? 1/√3. சோ 1/√3 ஈக்குவல் டு 66 பை எக்ஸ். சோ நான் எக்ஸ் இங்க கொண்டு வரேன், அப்போ √3 இங்க வரும்போது 66 into √3. சோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ரெண்டுமே நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா, சோ அப்போ ஃப்ரம் 1 and 2 we get என்ன வரும்? ரெண்டுமே எக்ஸ்ன்னு சொல்லும் போது இந்த ரெண்டையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ y டிவைடட் பை √3 ஈக்குவல் டு 66 into √3 இல்லையா? அப்போ இதுல இருந்து இம்ப்ளைஸ் y ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 66 into √3. இந்த √3 இங்க வரும்போது இங்க வந்துடும் √3. அப்போ y ஈக்குவல் டு 66 into 3ன்னு வரும். ஓகேவா? சோ அப்போ y ஈக்குவல் டு
66 into 3 மல்டிப்ளை பண்ணுங்க 66 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 3s are 18 மீதி 1 6 3s are 18 plus 1 9 198 so 198 மீட்டர் இல்லையா இப்போ நம்ம y கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா சோ அதாவது இந்த டிஸ்டன்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் so 198 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க the height of the lamp post so the height of the lamp post தான் கேக்குறாங்க height of the lamp post என்ன வரும் 66 இதுல இருந்து இது வரைக்கும் 66 அப்புறம் இதுல இருந்து இது வரைக்கும் y ன்னு கொடுத்திருக்காங்களா சோ அப்ப 66 plus y தான லாம்போட height வரும் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் the height of the lamp post equal to என்ன வரும் 66 plus y ன்னு வருமா so 66 plus நான் y க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 198 கண்டுபிடிச்சிருக்கோமா ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 198 உம் 66 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 14 மீதி 1 16 மீதி 1 264 வருது ஓகேவா சோ அப்போ equal to 264 meter. So height of the lamp post வந்து 264 meter. First subdivision நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்தது second subdivision. Second subdivision question என்ன கேட்டிருக்கு? The difference between height of the lamp post and the apartment கேட்டிருக்காங்க. So difference between height of the lamp post apartmentக்கும் இந்த lamp postக்கும் உள்ள difference என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So நமக்கு இது apartmentக்கு 66 இதுக்கு இப்போ இது lamp postக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 264 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும் இந்த இதெல்லாம் நமக்கு ஹைட் வந்து பெரிய நம்பர் இதுதான் வரும் இல்ல இதான் ஹைட் ரொம்ப ஜாஸ்தி இது வந்து கம்மி அப்ப பெரிய ஹைட்ல இருந்து சின்னதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா மீதி எவ்வளவு இருக்கோ அதான் வந்து இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஓகேவா சோ அப்போ the difference between height of the lamp post and the apartment is so the difference between the height of the lamp post and the apartment equal to என்ன வரும் நமக்கு lamp post ஓட height கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளவு 264 ல இருந்து apartment ஓட height வந்து 66 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா மீதி என்ன வரும் நமக்கு 198 மீட்டர் சோ அல்லது நீங்க இந்த ஃபிகர்ல இருந்தே எழுதிரலாம் பாருங்க இவ்வளவு நமக்கு 66 மீதி அடிஷனலா y நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 198 தான் சோ அப்ப அபார்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 198 நம்ம இந்த ஃபிகரை வச்சு எழுதிரலாம் சோ இனி அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க the distance between the lamp post and the apartment கேட்டிருக்காங்க சோ இது x வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா சோ நமக்கு அப்ப x ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் So x ஓட வேல்யூ வந்து நம்ம என்ன இருக்கா 66 into √3 இருக்கு சோ இப்போ இந்த √3 க்கு வேல்யூவை நம்ம போட்டு கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சோ அப்போ the distance between lamp post and the apartment the distance between the lamp post and the apartment is x equal to 66 into √3 so 66 into √3 க்கு வேல்யூ என்னது 1.732 so இத மல்டிப்ளை பண்ணலாமா 66 ஐயும் 1732 ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம் so 1732 66 ஐ மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் பாருங்க 6 2s are 12 மீதி 1 6 3s are 18 plus 1 19 மீதி 1 6 7s are 42 இல்லையா 35 42 42 plus 1 43 மீதி 4 இருக்கு 166 6 plus 4 10 again மறுபடியும் 6 2s are 12 மீதி 1 6 3s are 18 plus 1 9 மீதி 1 6 7s are 42 43 மீதி 4 177 7 plus 4 10 so 2 11 12 13 மீதி 1 4 1 1 so நமக்கு எத்தனை டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும் 3 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும் 1 2 3 so அப்போ 114.312 மீட்டர் so 114.312 மீட்டர் இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா so அவ்வளவுதான் 5th sum